போகிறோம். இந்த நேரத்துல கூட இந்த 59வது சங்கீதத்தை நாம் பார்க்கும்போது கூட இதனுடைய தலைப்பு என்னன்னு சொல்லி நாம் பார்த்தோம்னா என்றால், அல்தாஷ்கேத் இந்த சங்கீதத்தை பாடுவதற்கு உபயோகப்படுத்தப்பட வேண்டிய ராகத்தை குறிக்கிறது. இதன் அர்த்தம் அழிந்து விடாதீர்கள் வித்தாம் என்பது பொருளும் பெரும்பாலும் ஒரு இலக்கிய அல்லது இசை சொற்றாடை அப்படின்னு கூட சொல்லலாம். இந்த 59வது சங்கீதத்துல ஒரு 2 காரியம். ஒரு காரியம் என்னன்னு சொல்லி நம்ம பார்த்தோம் என்றால், சவுலுடைய காரியம் இங்க காணப்படுகிறது, தாவீதுடைய காரியம், 2 பேருடைய காரியம் இதுல காணப்படுகிறது. சவுல் தாவீதை கொல்வதற்காக ஏவாட்களை அனுப்பின போது அப்படின்னு சொல்லி அங்க முதல்ல கொடுக்கப்பட்டு உள்ளது. அப்போ தாவீது செய்கிற ஒரு காரியம் என்னன்னு சொல்லி நம்ம பார்த்தோம்னா, தமது எதிரிகளிடமிருந்தும் விடுதலைக்காக தாவீது ஜெபிக்கிறார். எதிரிகளுக்காக தாவீது இங்கே ஜெபிக்கிறத நாம் பார்க்கிறோம். அப்ப எதிரி யாரு என்று சொல்லி நாம் பார்த்தோம் என்றால், இங்கே கொடுக்கப்பட்டுள்ள பார்க்கும்போது கூட சவுல் அவருக்கு ஒரு எதிரியாக மாறுகிறார். அப்போ ஒரு எதிரி, ஒரு பிரச்சனை, ஒரு போராட்டங்கள் நமக்கு வரும்போது தாவீது இடத்துல நாம் கற்றுக்கொள்ள போது காரியம் என்னன்னு சொல்ல பார்த்தோம்னா, அவர் தேவனை தேடி அவரு ஜெபிக்கிற ஒரு மனிதனாக காணப்படுகிறார். பிரச்சனை கண்டு அவர் தேவ சமூகத்துல காத்திருக்க அவர் ஜெபிக்கிறார். சங்கீதம் 71:4 நாம் பார்க்கும்போது கூட, என் தேவனே துன்மார்கனுடைய கைக்கும் நியாயக்கேடு கொடுமையுள்ளவனுடைய கைக்கும் என்னை தப்பிவியும் சார். அப்போ சத்துருக்களிலிருந்து நம்மளை பாதுகாத்துக் கொள்ள வேண்டும் என்று சொன்னால், அந்த தாவீது யுத்தத்தை செய்யவில்லை, அவர் அங்க ஜெபிக்கிறவராக காணப்படுகிறார். இந்த நேரம் நாம் கற்றுக்கொள்ள வேண்டியது என்னவென்று சொன்னால், ஒரு பிரச்சனையை கண்டு நாம் பயப்படக்கூடாது. பிரச்சனைக்கு நாம் தேவ சமூகத்தில் நாம் காத்திருக்கும் போது தேவன் நமக்கு அதுல இருந்து நமக்கு பாதுகாப்பு கொடுப்பார். 119வது சங்கீதம் 134வது வசனம் நாம் பார்க்கும்போது கூட, மனுஷர் செய்யும் இடுக்கத்துக்கும் என்னை விலக்கி விடுவித்தரலும், அப்பொழுது நான் உம்முடைய கட்டளைகளை காத்துக் கொள்வேன்னு சொல்றேன். அப்போ மனுஷன் நமக்கு இப்படிதான் செஞ்சு கொண்டு இருப்பான். இந்த காலகட்டங்கள இந்த மனுஷனுடைய சாத்தானுடைய காரியம் அப்படிதான் இருக்குது. ஏன் தாவீது மீது சவுலுக்கு அவ்வளவு ஒரு காரியம் அப்படின்னு சொல்லி நாம் பார்த்தோம் என்று சொன்னால், தாவீது ஒரு நல்ல ஒரு குணமுள்ள ஒரு மனிதனாக காணப்படுகிறான். தாவீது சவுலுக்கு பிரியமாக நடக்கிற ஒரு மனிதனாக காணப்படுகிறான். இங்க பிரச்சனை என்னன்னு சொல்லி நாம் பார்த்தோம் என்று சொன்னால், தாவீது சவுல் எப்படியாவது தாவீதை கொல்ல வேண்டும், அதுதான் அவருடைய காரியம். ஏன் கொல்ல வேண்டும் அப்படின்னு சொல்லி நாம் பார்த்தோம் என்று சொன்னால், சங்கீதம் 1 சாமுவேல் 18ஆம் அதிகாரம் 5வது வசனத்தை நாம் பார்த்தோம் என்று சொன்னால், தாவீது சவுல் தன்னை அனுப்புகிற எவ்விடத்திற்கும் போய் புத்தியாய் காரியத்தை நடப்பித்ததினால் சவுல் அவனை யுத்த மனுஷரின் மேல் அதிகாரியாக்கினான். அவன் எல்லா ஜனத்தின் கண்களுக்கும் சவுளுடைய ஊழியக்கார கண்களுக்கும் பிரியமாய் இருந்தான் அப்படின்னு சொல்ல பாருங்க. முதல்ல பாருங்க, சவுல் தாவீது உடைய காரியங்களை பார்க்கும்போது தாவீது மீது சவுலுக்கு ஒரு பிரியம் ஏற்படுது. ஏன்னு பார்த்தோம்னா, அந்த தாவீது எந்த காரியத்தை அவன் நேர்த்தியாக செய்கிறான், புத்தியாக செய்கிறான் அப்படி என்று அவனுடைய கண்களுக்கு, ராஜாவுடைய கண்களுக்கு அந்த தாவீது ஒரு பிரியமாக காணப்படுகிறான். இங்க பிரச்சனை இங்கேதான் ஸ்டார்ட் ஆகுதுங்க. என்ன ஸ்டார்ட் ஆகுது? தாவீது பெலிஸ்தீனை கொன்று போட்டு திரும்பி வரான். இதே 18ஆம் அதிகாரத்துல பார்க்கும்போது பெலிஸ்தீனை கொன்று போட்டு திரும்பி வருகிறான். அந்த திரும்பி வருகிற நேரத்துல சந்தோஷம், இஸ்ரேல் ஜனங்களுக்கு, அங்க உள்ள மக்களுக்கெல்லாம் சந்தோஷம். காரணம் என்ன? ராஜாவால செய்ய முடியாத காரியம், யுத்த வீரர்களால் செய்ய முடியாத காரியம் தாவீது செஞ்சுட்டான்னு சொல்லிட்டு அவங்களுக்கு ஒரே சந்தோஷமாக அவங்க என்ன பண்றாங்கன்னா, 1 சாமுவேல் 18ஆம் அதிகாரம் 7வது வசனத்துல, அந்த ஸ்திரீகள் ஆடி பாடுகையில் சவுல் கொன்றது 1000, தாவீது கொன்றது 16 என்று முறையாக பாடினார்கள். இதுதான் இங்க பிரச்சனை இங்க ஸ்டார்ட் ஆகுதுங்க. ஒரு மனுஷனுடைய ஒரு நல்ல வளர்ச்சிக்கு நாம் உறுதுணையாக நாம் இருக்க வேண்டும். ஆனா இங்க என்ன பண்ணிட்டாங்கன்னா,
அவங்க சந்தோஷத்துல வந்து அடுத்தபடி அடுத்து சொல்றாங்க, தாவீது தாவீது தாவீதுன்னு சொல்லும் போது அந்த வார்த்தை சவுலுக்கு விசனமா இருந்தது. இங்கதாங்க பிரச்சனை ஸ்டார்ட் ஆயிடுச்சுங்க. பாருங்க, என்னால முடியாத காரியம் என்னுடைய வேலைக்காரன் செஞ்சான்னு சொல்லி அந்த ராஜா சந்தோஷப்பட்டு இருக்கணும். இல்ல அவனுக்கு ஒரு பெரிய ஒரு காரியத்தை, ஒரு மந்திரி பதவியை கொடுத்து பக்கத்துல வைத்திருக்கணும். ஏன்னா இவன் எந்த காரியத்தையும் நேர்த்தியாக செய்கிறான், இவன் ரொம்ப ஞானமாக செய்கிறான் அப்படின்னு சொல்லி இவன் எனக்கு வேணும், என்னுடைய ராஜ்யத்துக்கு வேணும் அப்படின்னு சொல்லி அந்த ராஜா செஞ்சிருக்க வேண்டும். ஆனா அப்படி செய்யவில்லை. மாறாக என்ன செய்யறேன்னா, இந்த வார்த்தை இந்த வார்த்தை தான் ஜனங்கள் வந்து அந்த மனிதனை வந்து சொல்லி சொல்லி பாடுறாங்க, சந்தோஷம் அவங்களுக்கு. அப்ப அந்த வார்த்தை அந்த ராஜாவுக்கு விசனமா இருந்தது அப்படின்னு சொல்லி நம்ம பாக்குறோம். இன்னைக்கு நம்முடைய காரியங்கள் நாம் பார்க்கும்போது கூட ஒரு மனிதனுடைய ஒரு வளர்ச்சிக்கு இன்னொரு மனிதன் வந்து என்ன பண்றான், ஒரு தடையாக காணப்படுகிறான். அம்மா அப்படி செய்யறாங்க, இவன் இப்படி செய்யறான்னு சொல்லும் போது மற்றவங்களுக்கு அது ஒரு பொறாமையாகவோ எரிச்சலாகவோ காணப்படுவதாக இந்த நாட்களிலும் இது நடந்து கொண்டுதான் இருக்கு. ஏன்னா ஒரு மனிதனுடைய வளர்ச்சி இன்னொரு மனிதனுக்கு பிடிக்காது. ஆனா கர்த்தருடைய பிள்ளைகளுக்கு, ஆவிக்குரிய பிள்ளைங்களுக்கு ஒரு மனிதனுடைய வளர்ச்சிக்கு உற்சாகப்படுத்த வேண்டும், என்கரேஜ் பண்ணணும். இங்கிலீஷ் சொல்லுவாங்கல்ல, என்கரேஜ் பண்ணணும். அப்படி நம்ம உற்சாகப்படுத்தும் போதுதான் அந்த மனிதன் இன்னும் காரியங்களை செய்வதற்காக அவன் உற்சாகத்தோட காரியத்தை செய்வான். இந்த வார்த்தைனால்தான் 1 சாமுவேல் 19ஆம் அதிகாரம் 11-18 பார்க்கும்போது கூட தாவீதை எப்படியாவது கொலை செய்ய வேண்டும் அப்படின்னு சொல்லி தன் வேலையாட்களை அவன் துரிதப்படுத்துறான், காணப்படுகிறான். உடனே அனுப்புறான் வீட்டுக்கு, நீங்க போய் என்ன செய்யுங்க, தாவீதை வந்து கொண்டு வாங்க அப்படின்னு சொல்லி. இந்த வார்த்தை தாவீதுடைய மனைவிக்கு தெரியுது, தாவீதுக்கு தெரியுது. உடனே தாவீதுடைய மனைவி என்ன செய்யறாங்கன்னா, மிகாள் தாவீதை தப்பி விட்டு அனுப்பி விடுறாங்க. அப்போ இங்க நான் பார்க்கும்போது கூட கர்த்தர் தாவீதோடு கூட இருந்ததுனால்தான் இப்பேற்பட்ட காரியங்கள் மிகாள் தன்னுடைய மனைவி நிமித்தமாக அங்க அனுப்புவதை பார்க்கிறோம். அதுக்குரிய காரியங்கள் எப்படியெல்லாம் செய்ய வேண்டும் சொல்லி அந்த கட்டில் மேல எதை வைக்க வேண்டும், எப்படி வைக்க வேண்டும், தலைமாட்டை எதை வைக்கணும், ஒரு மனிதனை போல அவங்க சித்தரிச்சு காட்டுறாங்க. இந்த காரியம் வீட்டுக்கு அனுப்பின அந்த வேலையாட்கள் வந்து பார்த்த உடனே தாவீது இல்லாதனால இந்த காரியம் சவுலுக்கு என்ன செய்யுது, மிகவும் ஒரு எரிச்சலா காணப்பட்ட, நான் நினைச்ச காரியம் நடக்கவில்லையே அப்படின்னு சொல்லி. பாருங்க, ஒரு சவுல் வந்து முதல்ல வந்து பார்த்தோம் என்று சொன்னால் ஒரு நல்ல அடுத்த காரியங்கள் நான் பார்த்தோம் என்று சொன்னால் ஒரு நல்ல மனிதனை போல தான் பக்கத்திலேயே வைத்துக் கொண்டு அவன் எப்படியாவது காலி பண்ண வேண்டும் அப்படின்னு தான் சவுல் நினைக்கிறதா காணப்படுகிறான். சவுளுடைய காரியத்தை நான் பார்க்கும்போது 18ஆம் அதிகாரத்தை நான் பார்க்கும்போது கூட தன் கையில் உள்ள ஈட்டியே மேல எறிறார், எப்படியாவது நான் கொலை பண்ணணும் அப்படின்னு சொல்லி. அங்க அதுல இருந்தும் அவர் தப்பித்துக் கொள்வதை நாம் பார்க்கிறோம். இன்னைக்கு ஒரு மனிதனுடைய காரியங்களை நாம் பார்க்கும்போது எப்படியாவது தன் மனசுக்குள்ள இருக்கிற காரியத்தை அவன் நிறைவேற்றிக் கொள்ள வேண்டும் என்று இப்படியாக துடிக்கிறான். ஆனா ஒரு தேவ மனிதன் அப்படி துடிக்க மாட்டான். ஒரு தேவ மனிதன் என்ன செய்வான்னு சொன்னா, ஒரு மனிதனுடைய வளர்ச்சிக்கோ இல்ல ஒரு மனிதனுடைய அவனை வளர்ப்பதற்கோ அதை ஆசைப்படுவாங்க. ஆனா சவுலு அப்படி ஆசைப்படவில்லை. எப்படியாவது நான் என்ன செய்யணும், கொலை செய்ய வேண்டும் அப்படின்ற ஒரு ஆத்திரத்தோட அவன் காரியத்தை செய்கிறான். பிரியமானவர்களே, இந்த நேரத்துல கொஞ்சம் யோசித்து பாருங்க. இந்த சவுல் ஒரு ஆக்ஷனை பாருங்களா. ஒரு ஆக்ஷன் சொன்னா ஒரு வேஷம். எப்படியா சவுலுக்கு தாவீதுக்கு நல்ல மாதிரி இருக்கிற மாதிரி நடிக்கிறான். ஆனா தன்னுடைய இருதயத்துல அவனுடைய வேலை செஞ்சுனா இருக்கு. எப்போன்னு சொல்லி வேலை செஞ்சுனா இருக்குது. ஒரு வேஷம் போடுறான். வேஷம் என்று சொன்ன உடனே எனக்கு வந்து ஞாபகம் வருது. ஒரு எஜமானுக்கு ஒரு பண்ணி ஒரு நரியை வச்சு எஜமான் வந்து அதை பாதுகாத்து கொண்டு இருக்கிறார். அதுக்கு நல்ல ஆகாரத்தை கொடுத்து நல்லா பார்த்து கொண்டு இருக்கிறார். இந்த எஜமான் என்ன செய்வாராம், காலையில 2 வேலைக்கு அனுப்புவாராம், தோட்டத்துக்கு வேலைக்கு அனுப்புவாராம். அனுப்பின உடனே பண்ணி என்ன செய்யுமா, கடுமையாக உழைக்குமா, கடுமையா வேலை செய்யுமா. ஆனா நரி அப்படி கிடையாதான். அதனுடைய வேலையை அந்த தோட்டத்துல போய் அதை சாப்பிடுறது, இதை சாப்பிடுறது, இல்ல கழனிகளை போறது, அந்த நண்டை சாப்பிடுறது, மீனை சாப்பிடுறது, இதனுடைய வேலையை செய்யுமா. கரெக்டா நேரமான உடனே அது என்ன பண்ணுமா, போய் அந்த சேத்துல விழுந்து எழுந்து அந்த சேரை அப்படியே எஜமான இடத்துக்கு கொண்டு போகுமா.
அந்த பன்னி என்ன செய்யுமா, காலையில இருந்து உழைச்சு திரும்பி அது எஜமான் வீட்டுக்கு கடந்து ஆகாரத்துக்காக கடந்து செல்லும் போது சுத்தமா குளிச்சுட்டு அந்த பன்னி கடந்து செல்லுமா. அப்ப எஜமான் அது ரெண்டும் பாப்பாராம். எஜமானுக்கு பன்னி மேல பயங்கரமான கோபம் வருமா. ச்சே, இந்த பன்னி நான் வேஸ்டா வளர்த்துனுங்க, இந்த பன்னிக்கு நான் வேஸ்டா நான் சோறு போடுறேன் அப்படின்னு சொல்லி யோசிப்பாராம். அப்ப நரி தந்திரமாக காரியங்களை செஞ்சு கொண்டே இருக்குது. எஜமான் முன்ன வேஷம் காட்டி கொண்டே இருக்கிறது. ஆனா ஒரு நாள் திடீர்னு அந்த வயல்வெளி பக்கமா எஜமான் போறாராம். பண்ணி யதார்த்தமாக தன்னுடைய காரியத்தை அது செஞ்சுட்டே இருக்கலாம், வேலையை செஞ்சுட்டே இருக்கலாம். அப்படியே அவர் மறைவா ஒரு மரத்து செடி மறைவா நின்று பார்த்துட்டே இருந்தாராம். அப்போ அந்த பன்னி என்ன பண்ணிச்சான், டைம் ஆன உடனே நேரா போய் குளிக்க ஆரம்பிச்சு நல்லா நீட்டா குளிச்சுட்டு அந்த பன்னி கடந்து செல்லுதான். நரி என்ன பண்ணிச்சா, ஐயோ டைம் ஆயிடுச்சுன்னு சொல்லிட்டு வந்து அந்த சேத்துல இந்த பக்கம் அந்த பக்கம் இருந்து கடந்து செல்லும். ஓஹோ, அப்போ நரி தினமும் இப்படிதான் பண்ணுது, பண்ணிதான் பாவம் கஷ்டப்படுது அப்படின்னு சொல்லி அந்த எஜமானுக்கு கடைசி நேரத்துல புரிஞ்சு போய் உடனே அந்த நரிய அந்த முதுகு மேல போட்டு ஒரு அடி அடிச்சு அதை துரத்த ஆரம்பிக்கிறான். அப்போ இதுல இருந்து நம்ம எதை 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 கத்துக்கொள்ள வேண்டும் என்று சொன்னால், நமக்கு அந்த புரிதல் வேண்டும். இங்க தாவீது நேர்த்தியாக செய்தான்னு சொல்லி நான் பார்க்கிறோம். அப்ப நேர்த்தியாக செய்த ஒரு மனுஷனை சவுலு உற்சாகப்படுத்துறதை விட்டு அவனை நான் கொலை பண்ண வேண்டும் என்று கொலை ஆவி பிடிச்சு, கொலை வெறி பிடிச்சு அவன் சுத்துறவனா காணப்பட்டான். பாருங்க, 2வது அந்த 4வது வசனத்தை நாம் பார்த்தோம் என்று சொன்னால், 59வது சங்கீதம் 4வது வசனத்தை நாம் பார்த்தோம் என்று சொன்னால், இந்த 4வது வசனம், என்னிடத்தில் அக்கிரமம் இல்லாதிருந்தும் ஓடி திரிந்து யுத்தத்துக்கு ஆயத்தமாகிறார்கள், எனக்கு துணை செய்ய வீழ்த்து என்னை நோக்கி பாரும். என்கிட்ட ஒரு அக்கறமும் இல்லை. 4வது வசனம் சொல்லுது, என்கிட்ட ஒரு அக்கறமும் இல்லை, நான் ஒரு தப்பும் செய்யவில்லை. ஆனா என்னோட துரதிர்ஷ்டம் பாருங்க, எனக்கு இப்படிப்பட்ட காரியங்கள் எனக்கு நேர் இருக்குது அப்படின்னு சொல்லி பார்க்கலாம். பாருங்க, சவுலை பொறுத்த வரையில் தாவீது எந்த தவறும் செய்யல. தாவீது முற்றிலுமாக குற்றமற்றவனாக இருந்தான்னு சொல்லி பார்க்கிறோம். ராஜாவாக சவுலுக்கு விசுவாசம் உள்ளவராக இருந்தார். ஒரு விசுவாசம், ஒரு எஜமான் மேல தன்னுடைய மனிதனுக்கு வேலைக்காரனுக்கு ஒரு நல்ல விசுவாசமா இருந்தான். சவுல் என்னதான் பண்ணாலும் கூட தாவீது ஒரு விசுவாசம் வைத்த ஒரு மனிதனாக காணப்பட்டான். ஆனா ஒரு காரியம் என்ன செஞ்சான், சவுலை விட அவர் என்ன பண்ணிட்டாருன்னா வெற்றி பிரபலமாயிட்டாரு. அவர் பிரபலமாயிட்டாரு. எல்லா ஜனங்களும் அவரை பற்றி புகழ்ந்து பேச ஆரம்பிச்சுட்டாங்க. அப்ப இந்த புகழ்ந்து பேசுவதுதான் இங்க அவருக்கு பிடிக்கவில்லை. பாருங்க, தாவீது நியாயத்தோடும் நம்பிக்கையோடும் தேவன் இடத்துல உதவி செய்யும்படி தேவன் இடத்துல நாடுறான். ஒரு நம்பிக்கை இருந்துச்சு ராஜா மேல, சவுல் மேல ஒரு நம்பிக்கையோட விசுவாசத்தோட அவன் காரியங்களை அங்க செய்தவனா காணப்படுகிறான். அப்போ இன்னைக்கு நாம் கற்றுக்கொள்ள வேண்டிய காரியம் என்ன சொன்னால், நாம் செய்கிற காரியத்தை நாம் செஞ்சு கொண்டே இருந்தோம் என்று சொன்னால் வெற்றியை கர்த்தர் நமக்காக கொடுப்பார். ஒருவேளை நமக்கு கூட இந்த கால வேலை இந்த ஜூம் மீடியில் கலந்து கொண்டு ஒவ்வொரு தேவ பிள்ளைகளுக்கு கூட இப்படிப்பட்ட காரியங்கள் நேரிடலாம், சோதனைகள் நேரிடலாம். ஒரு தாவீதை போல ஒரு சவுலை போல நம்ம துரத்துறவர்களா காணப்படலாம். ஆனா நம்ம பொறுத்து நம்ம காரியங்களை செய்யும்போது வெற்றி நமக்கு தான் கிடைக்கும். பல நேரங்கள் நம்ம சோர்ந்து போவதோடு, நான் இப்படியெல்லாம் செய்யறேன், எனக்கு இப்படியா என் வாழ்க்கையில இப்படியா, நான் இவ்வளவுலாம் கஷ்டப்படுறேன், இப்படியெல்லாம் நான் செய்யறேன் அப்படின்னு சொல்லி பல நேரங்கள்ல நாம் யோசிப்பது உண்டு. ஆனா தாவீது அப்படிதான் சொல்றாரு. தாவீது கூட சொல்வது காரியம்னா, நான் நம்பிக்கையோடு இருந்தேனே, இந்த இஸ்ரேல் ஜனங்கள் மேல நான் நம்பிக்கை வைத்திருந்தேன், என் ராஜா மேல நான் நம்பிக்கை வைத்தினேன், நான் நம்பிக்கையோடு காரியங்களை செய்தேன் அப்படின்னு சொல்லி இங்கே சொல்லுவதை நாம் பார்க்கிறோம். ஆனா தாவீதுடைய வாழ்க்கை கர்த்தர் முன்னின்று தாவீதுக்கு உதவி செய்யும்படி தாவீது தேவனிடத்துல ஒரு நம்பிக்கையோடு காத்திருக்கிறார். இன்னைக்கு நமக்கு அந்த நம்பிக்கை வேணும். தேவன் மேல் நம்ம நம்பிக்கை வைக்க வேண்டும். தேவன் எனக்கு எல்லாம் செய்து கொடுப்பாரு, நம்முடைய வேலை நம்ம செஞ்சுட்டு போயிட்டே இருக்கணும். ஆனா நமக்கு தடைகள் வரும். நம்ம செய்யற ஊழியக்காரர்களா இருந்தாலும் சரி, வேலைக்காரர்களா இருந்தாலும் சரி, விசுவாசிகளா இருந்தாலும் சரி, நம்ம நேர்மையாக நம்ம செய்யும்போது கர்த்தர் நமக்கு அதனுடைய பலனை நமக்கு கொடுப்பார். ஆனா நம்முடைய ஒரே ஒரு காரியம், சோர்வு படக்கூடாது. இந்த சோர்வு வரும்போது நாம் தேவனை தேடி ஓடுகிறவர்களாக காணப்பட வேண்டும். இங்க அப்படிதான் அவர் போறாரு. அடுத்தபடி நாம் பார்த்தோம் என்று சொன்னால், வசனம் 6, 7 பார்த்தோம்னா, அங்க ஜனங்கள் ஒரு கூட்டமாக கூடி ஒரு நாய்க்கு ஒப்பிட்டு பேசுறாங்க.
தாவீதை வந்து ஒரு நாய்க்கு ஒப்பிட்டு பேசுறாங்க. அந்த நாயை பார்க்கும்போது கூட நம்ம அது வீட்டு நாயை அர்த்தப்படுத்தவில்லை. ஆனால் எவரும் சொந்தமில்லாத ஒரு சாப்பாட்டுக்காக, ஒரு கீழ்த்தரமான காரியங்களுக்காக ஒரு அர்த்தத்தை இங்க தாவீது மேல சொல்லுவதை நான் அடுத்த வசனங்கள் நான் பார்க்கும்போது, கீழ் வசனங்கள் நான் பார்க்கும்போது கூட 14, 15 வரை நான் பார்க்கும்போது கூட ஒரு நாய்க்கு ஒப்பிட்டு பேசுறாங்க. பாருங்க எந்த அளவுக்கு தாவீதுடைய காரியங்களை இங்க வெளிப்படுத்துவதை நம்ம பார்க்கிறோம். இன்னைக்கு இந்த தேவ வசனத்தை கேட்டுக்கொண்டிருக்க ஒவ்வொரு தேவ பிள்ளைகளுடைய வாழ்க்கையிலும் இது இப்படி நடந்து இருக்கலாம். நம்மையும் இப்படி பேசுறோம், நம்மள பட்டதரமா பேசுறவங்க பேசிக்கொண்டுதான் இருக்கிறாங்க, நம்மள கேவலப்படுத்துறாங்க. ஆனா இருந்தாலும் நம் தேவனை நம்பின பிற்பாடு நாம் தேவன் மீது நம்பிக்கை உள்ளவர்களாக காணப்பட வேண்டும். அப்போ தேவன் நமக்கு முன் நின்று அவர் என்ன செய்வாரா, காரியத்தை வாய்க்க செய்வார் என்று சொல்லி நாம் பார்க்கிறோம். அப்போ 16, 17 கடைசி வசனம் நான் பார்க்கும்போது, மெய்யான தேவனை விசுவாசிக்கிறவர்கள் தவிர வேற யாரு என்று சொல்லும். அப்போ மெய்யான தேவனை நாம் விசுவாசிக்கிறோம். நம்முடைய ஆண்டவர் மெய்யான தேவர் என்று நமக்கு தெரியும். என்னதான் ஆபத்து வந்தாலும், என்னதான் பிரச்சனை வந்தாலும் நாம் தேவனை விட்டு நாம் போக மாட்டோம். நாம் தேவனோடு கூட இருக்கதான் ஆசைப்படுவோம். ஒவ்வொரு தேவ பிள்ளைகளுடைய வாழ்க்கை நாம் பார்க்கும்போது அவங்களுடைய வாழ்க்கை இன்னைக்கு மாறுபட்ட வாழ்க்கையா காணப்படுகிறது. ஒரு காலகட்டத்தில் நாம் எப்படி வாழ்ந்தோம், எப்படி இருந்தோம், நான் பல நேரங்களில் நான் யோசிப்பது உண்டு. என்னுடைய வாழ்க்கை ஒரு காலத்துல இப்படியாக நான் வாழ்ந்து கொண்டு இருந்தேன். ஆனா இன்னைக்கு தேவன் என்னுடைய வாழ்க்கையில அற்புதமான காரியங்களை அவர் செய்து கொண்டேதான் இருக்கிறார். பலவீனத்தின் மேல் பலவீனம். ஆனா கர்த்தர் அந்தந்த நேரத்துல அந்த பலவீனத்திலும் அவர் தாங்கி என்னுடைய வாழ்க்கையை அவர் நிறுத்தி கொண்டே வருகிறார். கடந்த மாதம் நான் பேச வேண்டிய நாட்கள்ல பேச முடியாம ஹாஸ்பிட்டல் போய் அட்மிட் ஆயிட்டேன். பாருங்க, இன்னைக்கு பேசத்தக்கதாக ஆண்டவர் எனக்கு ஒரு நல்ல ஆரோக்கியத்தை கொடுத்து பேச வைக்கிறார். இது கர்த்தருக்கு தான் நம்ம நன்றி சொல்லலாம். ஒரு தாவீதை போல மெய்யான தேவனை நான் விசுவாசிக்கிறேன். ஆனா விசுவாசம் தான் என்கிட்ட இருக்குது, நம்பிக்கை என்கிட்ட இருக்குது. ஆனா இன்னைக்கு உலக பிரகாரமான பொருளாதாரம் என்கிட்ட இல்ல. அதனால ஒன்னே ஒண்ணு என்னன்னா, தேவன் மீது விசுவாசம் வைத்திருக்கிறேன், தேவன் மேல நம்பிக்கை வைத்திருக்கிறார். ஆனா கர்த்தர் எனக்காக யாவும் செய்து முடிப்பாருன்னு சொல்லி இந்த கால வேலையில கூட நான் விசுவாசிக்கிறேன். ஒரு தாவீதை போல எனக்கு என்னதான் பிரச்சனை, என்னதான் போராட்டம் வந்தாலும் கூட தேவ சமூகத்தை நான் தேடுறவனாக எனக்கு நான் இந்த காலகட்டங்களை நான் கற்றுக்கொண்டவனாக காணப்படுகிறேன். இன்னும் கற்றுக்கொள்வனாக இருக்க வேண்டும் என்று சொல்லி ஆசைப்படுகிறேன். அப்போ மெய்யான தேவனை பிரச்சனையிலயோ போராட்டத்திலயோ கஷ்டத்திலயோ நம்ம விசுவாசிப்போம். அட என்னப்பா என் வாழ்க்கையில எனக்கே இப்படிப்பட்ட சோதனை, எனக்கே இப்படிப்பட்ட கஷ்டம்னு சொல்லி நாம் பல நேரங்கள் நமக்கு சோர்வு வருவது உண்டு. ஆனா உண்மையான தேவ பிள்ளைகள் வந்து தேவ சமூகத்துல காத்திருப்பு. ஏன் ஆண்டவரை எனக்கு அப்படின்னு சொல்லும்போது ஆண்டவர் நமக்கு அதை வெளிப்படுத்துவார். பாருங்க, புதிய ஏற்பாட்டின் காலத்துல நான் பார்க்கும்போது கூட ஒரு தேவ மனிதன் அப்போஸ்தலனாகிய பவுல், அப்போஸ்தலர் நடவடிக்கைகள் 16ஆம் அதிகாரம் வசனம் 22 25 வசனங்கள் சற்று நம்ம தியானத்தை காலையில் யோசித்து பார்த்தோம் என்று சொன்னா, அங்க அவர் என்ன செஞ்சாரு? அவருடைய வேலை அவர் செஞ்சுட்டு தான் இருந்தார். அவர் ஜெபிக்கிற ஒரு மனிதனாக இருந்தாரு. அந்த ஜெபிக்கிற இடத்துல அங்க ஒரு குறி சொல்கிற ஒரு பெண்மணி அங்க கடந்து செல்வதை நாம் பார்க்கிறோம். அப்ப அந்த பெண்மணியுடைய மனமாற்றம், இவங்கதான் உண்மையான தேவனுடைய பிள்ளைங்க, இவங்கதான் ரட்சிப்புக்கு ஏற்ற வழியை எனக்கு காட்டுறாங்க அப்படின்னு சொல்லி அந்த அம்மா அங்க ஒரு சாட்சியை கொடுக்குறாங்க. அந்த சாட்சி கொடுப்பது அந்த எஜமானுக்கு பிடிக்கவில்லை. ஏன் எஜமானுக்கு பிடிக்கல? அவனுக்கு வருகின்ற ஆதாயம் நின்று போய்விட்டது. அதனால இவங்களை நானு ஏதாவது ஒரு காரியம் நான் செய்ய வேண்டும் என்று சொல்லி அங்க ஒரு கலகத்தை உருவாக்கி விட்டுட்டான், ஒரு பிரச்சனையை உருவாக்கி விட்டுட்டு பவுலும் சீலாவும் கொண்டு போய் அடி மேல அடிச்சு அந்த சிறைச்சாலை வைப்பதற்கு அதிகாரிக்கு கட்டளையிட்டாங்க. பாருங்க, அவனுடைய 2 காலம் கட்டப்பட்டு மேல தொகை விடப்பட்டது, உள்ளாரையில வைக்கப்பட்டதுன்னு சொல்லப்படுகிறது. அவங்க 2 காலம் கட்டி மேல தொங்க விட்டு இருக்காங்க. அடி மேல அடி அடிச்சு அவங்க இருக்கிற ஒரு சூழ்நிலையில. ஆனா அந்த நேரத்தில் என்ன பண்றாங்கன்னா, கர்த்தரை புகழ்ந்து பாடுறாங்க. மெய்யான தேவனை விசுவாசிக்கிறவர்கள் பாருங்க, அந்த பிரச்சனையில அந்த போராட்டத்தை நாளைக்கு என்னதான் நடக்க தெரியல அவங்களுக்கு. நாளைக்கு காலையில என்னதான் செய்ய போறாங்க, என் உயிரை வாங்க போறாங்கன்னு தெரியும் அவங்களுக்கு. ஆனா இருந்தாலும் நாங்க நம்பி இருக்கிறது வந்து மெய்யான தேவன் அப்படின்னு சொல்லி அவங்க அந்த 2 பேரும் அந்த ராத்திரி நேரத்துல கூட
தேவனை புகழ்ந்து பாடி ஆண்டவரை ஆராதிக்கிறாங்க. அந்த ஆராதிக்கின்ற நேரத்துல அந்த சிறைச்சாலையில உள்ளவர்கள் எல்லாரும் அதை கேட்கிறாங்க. என்னடா இவங்களுக்கு இவ்வளவு பிரச்சனை வந்து இவங்க என்ன செய்யறாங்க, இவங்களுடைய ஆண்டவரை ஆராதிக்கிறாங்க. நடந்தது என்ன, ஒரு பூகம்பமாக வந்ததை கூட நம்ம பார்க்கிறோம். இந்த நேரத்துல கூட நம்ம கற்றுக்கொள்ள வேண்டியது என்னன்னு சொன்னா, முதலாவது தாவீது சத்துருவுக்காக ஜெபிக்கிற ஒரு வாழ்க்கைய தாவீது செஞ்சாரு. அப்ப தாவீது இருந்து இன்னைக்கு தேவனுடைய வசனத்தை கேட்கிற நாமளா இருந்தாலும் சரி, பைபிள் எடுத்து நம்ம மற்றவங்களுக்கு போதிக்கிறவங்க இருந்தாலும் சரி, முதல்ல நமக்கு அப்புறப்பட்ட விசுவாசம் வேணும். நமக்கு வருது, பிரச்சனை வருது, போராட்டங்கள் வருது, நமக்கு நெருக்கடி கொடுக்கறவங்க இருந்துதான் இருக்கிறாங்க. இன்னைக்கும் கூட கொடுத்துருங்கிறாங்க நெருக்கடி. ஒவ்வொரு சபையிலும் ஒவ்வொரு இடத்துல ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு விதமான பிரச்சனைகள் இருந்து கொண்டேதான் இருக்குது. அது விடல, யாரும் விடல, இன்னைக்கு வரைக்கும் கூட விடல. பாருங்க, என்னுடைய 28 வருஷம் என்னுடைய சர்வீஸ் முடிகிறது, 29 இப்ப முடி போகுது. 29 வருஷம் என்னுடைய சர்வீஸ் கல்வாரி சாப்பல்ல நான் இருக்கிறேன். இந்த 29 வருஷ சர்வீஸ்ல கடைசியாக நான் ஒரு சின்ன கிராமத்துல தான் ஊழியம் செய்யறேன். அந்த சின்ன கிராமத்துல சின்ன பிரச்சனை இருந்துதான் செய்து, எனக்கு விடல, அந்த பிரச்சனை விடல, இன்னைக்கு வரல விடல, அந்த பிரச்சனை தொடர்ந்து. ஆனா நான் வந்து பிரச்சனை பார்க்கல, நான் வந்து இயேசு கிறிஸ்துவை தான் பார்த்து கொண்டு இருக்கேன். இது கர்த்தருடைய வேலை, கர்த்தர் நான் கர்த்தருக்காக பிரியப்படுறேன், இது கர்த்தருடைய வேலை, கர்த்தர் செய்யட்டும், கர்த்தர் எனக்காக யுத்தம் பண்றேன், நான் ஏன் போராடணும் அப்படின்னு சொல்லிட்டு என் வேலை நான் செஞ்சு கொண்டு போய் கொண்டே இருக்கேன். இதுக்கு காரணம் என்னன்னா, ஒன்று தாவீதை போல தேவன் மேல விசுவாசத்தை நான் வைத்திருக்கிறேன். இரண்டாவது காரியம் நான் பார்க்கும்போது, தேவன் மேல எனக்கு ஒரு நம்பிக்கை, தேவன் எனக்காக யாவையும் செய்து கொடுப்பாரு. ஒருவேளை அது சின்ன வில்லேஜா இருந்தாலும், சின்ன விசுவாசியில இருந்தாலும், கர்த்தர் அந்த இடத்துல பரிசுத்த ஆவியானவருடைய கிரியைகளை இங்க காண முடிகிறது. கனி கொடுக்கிற ஆத்துமாக்களை ஆண்டவர் உருவாக்கி கொண்டே இருக்கிறார். ஒரு பக்கம் சவுல் இருக்கிறான், சவுளுடைய காரியம் இருக்குது. இன்னொரு பக்கம் தேவன் என்னுடைய பக்கத்தில் நிற்கிறாரு. கர்த்தர் என்னுடைய வலது பரிசத்தில் இருப்பதனால் நான் அசைக்கப்படுவதில்லை அப்படின்ற ஒரு விசுவாசத்தோட இந்த காலகட்டத்துல நான் உறுதியாக நான் இருக்கிறேன். பாருங்க, சவுலுக்காக தாவீது அநேக பிரச்சனைகள் போராட்டங்கள் வந்தாலும், ஆனா தேவனை மாத்திரம் அவர் விடல. என்ன பிரச்சனை வந்தாலும் அவர் தேவ சமூகத்தை தேடிதான் ஓடுறாரு. அவர் ஜெபிக்கிறார், ஒவ்வொரு காரியத்துக்கும் அவர் ஜெபிக்கிறார். சங்கீதத்தில் நான் சொன்ன மாதிரி 71 சங்கீதம் 4வது வருஷத்துல ஆண்டவரே கதறாரு. 119 134 ஆண்டவரே எனக்கு இப்படி வராங்க, துன்மார்கள் வராங்க. நமக்கு வரதான் செய்வாங்க. கர்த்தருக்கு நம்ம உண்மையா இருக்கும்போது நமக்கு பிரச்சனைகள் வரதான் செய்யும். ஆனா அந்த பிரச்சனை நாம் எதிர்கொள்ள வேண்டும் என்று சொன்னால் நாம் உண்மையாக நாம் இருக்க வேண்டும். தாவீது உண்மையாக இருந்தால்தான் அவன் செய்கிற ஒவ்வொரு காரியத்தையும் நேர்த்தியாக அவன் செய்வதனால்தான் எல்லாருடைய கண்களுக்கும் ஆச்சரியமாகிறது. எல்லாரும் தாவீதை நேசிக்கிறவர்களாக காணப்பட்டார்கள். இன்னைக்கு நம்மளுக்கு இந்த நேரத்தை கூட நம்மையும் நம்முடைய காரியங்களும் நம்ம இருக்கிற இடங்களிலும் நம்மையும் நேசிக்கத்தக்கதாக கர்த்தர் நமக்கு உதவி செய்தார். நம்ம கர்த்தரை நம்ம தேட வேண்டும். மத்தேயுவில் சொன்ன மாதிரி 6ஆம் அதிகாரம் 33 சொல்ற முதலாவது தேவனுடைய ராஜ்யத்தை அவருடைய நீதியும், நம்ம 2 காரியம் செய்ய வேண்டும். தேவனுடைய காரியங்களை நம்ம செய்ய வேண்டும். அந்த மத்தேயுவில் சொன்ன மாதிரி அவருடைய ராஜ்யத்தை அவருடைய நீதியை நம்ம தேடும் போது கர்த்தர் நமக்கு எல்லாத்தையும் கூட்டி கொடுப்பாருன்னு சொல்லி நாம் பார்க்கிறோம். தாவீதுடைய வாழ்க்கையில கர்த்தர் வெற்றியை கொடுத்தாருன்னா தாவீதுக்கு ஒரு விசுவாசம். ஏன்னா தாவீது யார நம்பினாரு? ஜீவனுள்ள தேவனை அவர் நம்பினாரு. அதனால கர்த்தர் வந்து அந்த காரியத்துல அவருக்கு ஒரு அருமையான விடுதலை கொடுத்த நான் பார்க்கிறோம். நமக்கும் கஷ்டங்கள் வரலாம், பிரச்சனைகள் வரலாம். அப்போஸ்தலனாகிய பவுலை போல நம்ம என்ன செய்யணும்? கர்த்தரை புகழ்ந்து பாட வேண்டும். கர்த்தரை ஆராதிப்பதை நாம் நிறுத்தி விடக்கூடாது. பல நேரங்கள்ல நமக்கு சோறாடு, என்னப்பா நம்ம இத்தனை வருஷம் முடிஞ்சேறோம், நம்ம என்னதான் இத்தனை வருஷம் காரியங்களை செய்யறோம், நமக்கு இப்படிப்பட்ட காரியங்கள் நடக்கவில்லை, அதை அவங்கள பாரு பிடிக்கிறாங்க, இவங்கள பாரு பிடிக்கிறாங்கன்னு சொல்லி நமக்கு சோதனைகள் வரலாம். ஆனா இருந்தாலும் கர்த்தருடைய சித்தத்தை நம்ம ஒப்பு கொடுக்கும்போது கர்த்தர் நம்ம கொண்டு அவர் பெரிய காரியங்கள் செய்வார். கடைசியா நாம் பார்த்தது போல அப்போஸ்தலனாகிய பவுல் இடத்துல நாம் கற்றுக்கொள்ள வேண்டும் என்றது, பிரச்சனைகள் வரும், போராட்டங்கள் வரும், தேவனை ஆராதிப்பதை நம்ம விட்டு விடக்கூடாது. முதல் காரியங்கள் நாம் பார்த்தோம், தேவன் தாவீது ஜெபிக்கிற ஒரு மனிதனாக காணப்பட்டார். 2வதாக சவுலுடைய வாழ்க்கை நாம் பார்த்தோம். 3வதாக ஜெபிக்கிற மனிதர்களுடைய வாழ்க்கையில வெற்றி எப்படி கிடைக்கும் சொல்லி இந்த 3 காரியங்களை 59ஆம் சங்கீதத்துல நாம் கற்றுக்கொண்டோம். நாம் ஜெபித்து நாம் முடிக்கலாம்.